என்னப்பா ஆச்சு? எல்லாமே ஏன் தப்புதான். என்னாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து. இல்ல எல்சா, அவங்க எடுத்த முடிவுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? அவங்க சாவுக்கு நான் தான் பொறுப்பு. இல்ல நெல்லு. எலனா கேட்டாங்கல்ல, ஆரண்டல சேர்ந்த ஒருத்தங்களுக்கு எதுக்கு இயற்கை மாயசக்தியை கொடுக்கணும்னு. ஏன்னா நம்ம அம்மா தான் நம்ம அப்பாவை காப்பாத்திருக்காங்க. அதுவும் அவரு எதிரின்னு தெரிஞ்ச பிறகும் அந்த நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசுதான் நீ எல்சா. நீ ஒரு பொக்கிஷம். யாருக்கு? யாராவது கடந்த காலத்தோட தவறுகளை திருத்தி இந்த ஆரண்டலையும் இந்த காட்டையும் காப்பாத்த முடியும்னா அது நீ மட்டும்தான். நான் உன்னை நம்புறேன் எல்சா, இங்க இருக்கிற எல்லாரையும் எல்லாத்தையும் விட. ஹனிமாரன் சொன்ன 5வது சக்தி இருக்குன்னு. அது நம்மையும் இயற்கையோட மாயத்தையும் இணைக்கிற பாலமா? என்ன 5வது சக்தியா? அந்த குரல் தான் என்ன கூப்பிட்டு இருக்கு ஆட்டோஹாலன்ல இருந்து. கடந்த காலத்தோட விடைகள் எல்லாம் அதுகிட்ட இருக்கு. அப்ப நம்ம ஆட்டோஹாலன் போறோம். நம்ம இல்ல, நான். என்ன? அந்த கருங்கடல் ரொம்ப ஆபத்தானது. இல்ல இல்ல, நாம எப்பவும் சேர்ந்துதான் இருக்கணும். அம்மா கூட பாடுவாங்களே, நீரில் நீ ஆழம் போனால் தொலைவாயின்னு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் வந்து காப்பாத்துவா? எல்லாத்தையும் என்னால சரி செய்ய முடியும் நீ தானே சொன்ன. ஆமா, அது ஒண்ணும் நான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா அதுக்காக நீ தனியா போக கூடாது. எல்லாத்தையும் சரி பண்ண போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் நானும் வரேன்னு சொல்றேன். இங்க பார், எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் நீயே தனியா பண்ணணும்னு நினைக்காத. அது முடியாத காரியமும் கூட. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. மறுபடியும் உன்னை இழக்க முடியாது. நானும் உன்னை இழுக்க விரும்பல அண்ணா. இங்க வா. இரு, என்ன என்ன பண்ற நீ? எல்சா!